எங்க போன நீ? உன்னை காணும்னதும் உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பதறி போய் தெரு தெருவா நாய் மாதிரி தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். இது பப்ளிக் பிளேஸா இருக்கிறதுனால என்னால சத்தம் போட்டு கூட பேச முடியல. சொல்லு, ஏன் ஓடி ஒளியிற? நான் என்ன பாவம் பண்ணேன்? மகா எங்க? நானே எல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். கை கழுவ போனவ இன்னுமா வரல? எங்க போயிருப்பா? ஐயோ, ஒருவேளை வழி தெரியாம எங்க போயிருப்பாளோ? கார்ல என் கூட சென்னை வரைக்கும் வந்த, ஹோட்டல்ல சாப்பிட்டு ஒரு போன் பேசிட்டு வரதுக்குள்ள நீ ஆளை காணோம். ஏன், என்னாச்சு உனக்கு? அன்னைக்கு நடந்த கல்யாணமே எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிறதுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து என்ன உன் கழுத்துல தாலி கட்டி வச்சுட்டாங்க. நானும் நீ ஒரு வயசானவரை கட்டிக்கிட்ட உன் வாழ்க்கை அழிஞ்சிரும்னு பயந்து நான் யோசிக்காம தாலி கட்டினேன். கட்டினதுக்கு அப்புறம் தான் அது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு புரிஞ்சுது. சார், லாவெண்டர் கலர் சுடிதார் போட்டு இந்த பக்கம் ஒரு பொண்ணு வந்தா பாத்தீங்களா? ஒரு பொண்ணு இந்த பக்கம் தான் வேகமா போயிடுச்சு. அந்த பக்கமா? ஆமா. தேங்க் யூ சார். ஓகே. வாழ்க்கையை காப்பாத்த தானே நான் இதை பண்ணேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு இதை விட்டுட்டு வெளியே வந்துடலாம் தான் நான் சென்னைக்கே கூட்டிட்டு வந்தேன். ஆனா நீ பாதியிலேயே சொல்லாம கொள்ளாம காணாம போயிட்ட. காணோன்னு அன்னைக்கு நைட் எல்லாம் நான் என்ன பாடுபட்டேன் தெரியுமா? நீ எங்க போன, என்ன ஆன, எதுவுமே தெரியாம எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? இப்படி அமைதியா இருந்தா எப்படி? சொல்லு, ஏன் விட்டு போன? உனக்கு என் கூட வர பிடிக்கலன்னா அத ஊர்லயே சொல்லிருக்கலாமே. கேட்டுட்டு தான் வரேன், சொல்லு. என் வீட்ல கொஞ்சம் ப்ராப்ளம். மகா தங்குறதுக்கு உடனடியே ஒரு இடம் வேணும். அது கூட ஹாஸ்டல் பாத்துக்கலாம்னு வச்சுக்கோயேன். அவளுக்கு இமீடியட்டா ஒரு ஜாப் வேணும். உன்னால அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா? வீட்டை நல்லா கிளீன் பண்ணி வேப்பில எல்லாம் கட்டி சுத்தமா வச்சிருக்கீங்க. இது எல்லாமே மகா தான் பண்ணா. எங்க அம்மாவை பாத்துக்க சீக்கிரமா ஒரு ஆளை ஏற்பாடு பண்றேன். பேசாம அந்த பொண்ணு என் வீட்லயே வந்து தங்கிட்டுமே. உங்க வீட்லயா? ஏன்? இல்ல, எங்க அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அவங்க கூட இருந்து நல்லா பாத்துக்க ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருக்கேன். உனக்கு அம்மா போட்டப்ப மகாவும் கூட இருந்து உன்னை நல்லா பாத்துக்கிட்டால, அதான் கேக்குறேன். அந்த பொண்ணு என் வீட்லயே வந்து தங்கி எங்க அம்மாவை கவனிச்சுக்கிட்டோம். திரு, நீங்க உட்காரு. நான் போய் மகா எங்க போயிருக்கான்னு பார்த்து கூட்டிட்டு வரேன். அவகிட்ட இப்பவே பேசிடலாம். ஓகே. புது நம்பரா இருக்கு. ஹலோ அக்கா, நான் மகா பேசுறேன். ஏய், எங்க போன நீ? யார் நம்பர் இது? பக்கத்துல ஒருத்தர் கிட்ட இருந்து போனை வாங்கி பேசுறேன்க்கா. அக்கா, எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு. நான் கிளம்பிட்டேன். கிளம்பிட்டியா? தலைவலின்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அது இல்லக்கா, நீங்க கட்டிக்க போறவர்கிட்ட பேசுறதுக்காக வந்தீங்க. உங்களை எதுக்கு தொந்தரவு பண்ணணும்னு தான். இதெல்லாம் தொந்தரவா? சரி, எங்க இருக்க முதல்ல? நான் கடையை விட்டு வெளியே வந்துட்டேன்க்கா. திரும்பி நீ உள்ள வா. இல்லக்கா, வேண்டாம். நான் ஆட்டோ புடிச்சு வீட்டுக்கு போறேன். நீங்க பேசிட்டு வாங்க. மகா, நீ தனியா வீட்டுக்கு போயிடுவியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இடத்த சொன்னா ஆட்டோல கொண்டு போய் விட்டுற போறாங்க. என்ன பத்தி ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் போய்க்கிறேன்க்கா. நீ இருந்தனா நான் திரு கிட்ட உன்னை இன்ட்ரோ பண்ணலான்னு இருந்தேன். பரவாயில்லக்கா, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. சரி, நான் தப்பாலாம் எடுத்துக்கல. சரி, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ. சரிக்கா. சரி, பாய்.
தேங்க்ஸ்ங்க. ஓகேம்மா, பரவாயில்ல. என்னாச்சு? மகாவுக்கு ஏதோ ஹெட்டேக்கா, அதான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி கிளம்பிட்டா. அவளுக்கு ஆர்டர் பண்ணத நாம தான் சாப்பிடணும்னு எழுதிருக்கு. சாப்பிடலாமா? இல்லக்கா, அது வந்து என்ன எங்க அம்மா செய்ய சொன்னாங்களா? மா, ஏன் இப்படி பண்றீங்க? ஏய், நான் என்ன பண்ணேன்? நீங்க தான் இதை செய்ய சொல்லிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எதுக்குமா? ஏன் இவ்வளவு பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. அக்கா, இல்லக்கா, அவங்க எதுவும் சொல்லலக்கா, நானா தான் செஞ்சேன். இல்ல, எனக்கு எங்க அம்மாவை பத்தி நல்லா தெரியும். நீ போய் சொல்ற. அம்மா ஏற்கனவே என் மேல கோவத்துல இருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான் இங்க இருக்க போறேன். என்னால எதுக்கு இவங்களுக்குள்ள பிரச்சனை? அக்கா, இல்லக்கா, அவங்க எதுவும் சொல்லல. வீட்டுக்குள்ள வரப்போ செருப்பு ஸ்டாண்ட எதாச்சியா பார்த்தேன். செருப்பு ஷூ எல்லாம் ஒரே அழுக்கா இருந்துச்சு. சரி, சும்மா தானே இருக்கும், நாமளே எடுத்து தொடச்சு வச்சிடலான்னு. மகா, முதல்ல இந்த ஷூவை கீழே போடு. போடுன்னு சொன்ன. இன்னொரு டைம் இந்த மாதிரி தேவையில்லாம செஞ்ச எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். இன்னும் என்ன நின்னு பாத்துட்டு இருக்க? முதல்ல வா, ஷூவை கிளீன் பண்றாங்க. ஷூ இந்த ஸ்ரீ ஏன் தான் இப்படி இருக்கானே தெரியல. நம்ம சொல்ற எதையும் கேட்கவே கூடாதுன்னு இருக்கா.